எல்லா வகையிலும் கவிஞரோட இயக்குனர் தான் மேல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் இயக்குனரோட கவிஞர்கள் மேல். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ இயக்குனருக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய இயக்குனர் பேர் தெரியாது, ஆனால் கண்ணதாசன் தமிழ் இருக்கும் வரை அவர் பேர் இருக்கும். அடுத்தபடியாக நான் கூப்பிடுற பர்சன் பத்தி சொல்லணும்னா, இஸ் ஆல்சோ அ வெரி அமேசிங் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட். அவர் பார்க்க ஸ்லைட்டா சாந்தமா இருந்தாலும் பயங்கரமான படம்லாம் கொடுத்திருக்காரு. ஐ லைக் டு இன்வைட் பேரரசர் டு சே a few words. தூப்பானு அக்ஸாவோட ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, சீக்கிரம் நடிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்து நான், சிவா சார், உதயகுமார் சார் வந்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் மந்திரா மேடம் பேர சொன்னாங்க, வந்தாங்க. அவங்க என் பக்கத்தில் உட்கார வந்தாங்க. ஒரு உருவம் குறுக்க மறிக்குது அப்படியே, இங்கே உட்காரு இங்கே உட்காரு இங்கே உட்காரு. என்னடா அது மந்திரா மேடம் இங்கே உட்கார வர்றாங்க, வேற யார் இல்லை, வேற யார் பண்ணுவாத, நம்ம தலைவர் தான். ஏன்னா நம்ம உட்கார வந்தாங்களே, விடாப்படியாக உட்கார வச்சிட்டாரேன்னு பார்த்தேன். அது அப்புறம் ஆறுதல் பெருசு எனக்கு. எனக்கு ஒரு இடையூறு வரும்போது பின்னாடி எனக்கு ஒரு வரம் கிடைச்சிடும் எனக்கு. அதனால நான் அப்புறம் தெரிஞ்சது, எப்போவோ மிஸ் ஆன ஒன்று. தான் படத்தில் அறிமுகப்படுத்தும் நடிச்சிருந்துருக்காரு. அன்னைக்கு சில சூழ்நிலை மிஸ் ஆகி போச்சு. இங்கே மிஸ் ஆகிடக்கூடாதே அப்படின்ட்டு குறுக்க தடுத்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டாரு. சரி, ஓகே. அதுக்கு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கப்புறம் கொஞ்சம் மனசு ஆரிச்சு எனக்கு. அதே சோகப்படம் பாடணும். நம்ம வந்து இந்த எண்ணத்தை சொல்வேன் இருக்குல்ல, அது சோகமாக பண்ணணும். என்னத்தை சொல்வேனுங்கோ அப்படின்னு சோகமத்தம் பாடணும். அதை மந்திரா மேடம் ஹீரோயினை பண்ணும்போது நானும் அவங்க ரசிகர். நான் மட்டும் இல்லை, அப்போ இளைஞர்கள் எல்லாருமே அவர் ரசிகர் தான். இப்போ கொஞ்சம் இளைஞர் பாட தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ உதயகுமார் ரசிகராக இருக்கார் இன்னமும். மேடம் வாழ்த்துக்கு மேடம். உங்களுடைய திருப்பி உங்கள் ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியது. வணக்கம், வாழ்த்துறோம். நம்ம மிர்ச்சி சிவா சார், உண்மையிலே சார், இப்போ நாங்களாம் இது எங்களுக்கு தத்து விட்டாங்க. எங்களை உதயகுமார் சென்னையெல்லாம் இந்த மாதிரி ஆடி ராஞ்சுக்குன்னு தத்து விட்டாங்க. ஒரு ஆடி ராஞ்சுக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கேட்குறதே இல்லை, இதுலேயே எழுகிறது ஆர்வி உதயகுமார், பேரரசு, ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆமாம், இண்டஸ்ட்லாம் அடிச்சுட்டு தான் கொடுக்குறது. கொடுக்கும்போது தெரியும் நம்ம போட்டிருக்காங்கன்ட்டு. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஏதாவது பரவாயில்ல, சில நைட்டுக்கு கூப்பிடுவாங்க 9 மணிக்கு. சார் நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்க சார். என்ன படம்ப்பா? சார் இந்த படம் சார். இப்படிலாம் நடக்கும். அதான் யாருமே இல்லை, யாருமே கிடைக்கல, யாருமே இல்லை, நீங்களாவது வாங்க அப்படின்னா. என்னையா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை. ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு தேட்டர் சொல்லி தேட்டரில் நீங்கள் இருக்கீங்களா? அது ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி ஒரு காலத்தில் சார் 18ஆம் தேதி ஆடியோ ரிலீஸ் சார், நீங்கள் இருக்கீங்களா சார் இல்லை கேட்டு பண்ணாங்க. இப்போ கேட்குறதே இல்லை. தாய் மாமா மாதிரி ஆகிட்டோம். அவன் பேரை போட்டுருது. எப்படி வந்தால் நம்ம வந்து தாய் மாமா வாழ்த்துற மாதிரி நாங்கள் வாழ்த்திட்டு போவோம். அதனால் எங்களுக்கு வந்து சகஜம், ரெகுலர் லைஃப் மாதிரி ஆகிப்போச்சு. காலையில் எழுந்து பல்லு வலிச்சு குளிக்கிற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இருக்க போகிறேன். அதனால் மிஸ்டர் சிவா சார், உண்மையை நீங்கள் வந்து ஏன்னா சமீபத்தில் ஒரு பறந்து போ அப்படின்னு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு பிஸியாக இருப்பிய வந்து வாழ்த்துருக்கீங்க. மிஸ்டர் சிவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவருக்கு யாரும் போட்டியே இருக்க முடியாது. இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, சூப்பர் ஸ்டாருக்கு அப்பப்போ ஒரு போட்டி வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், நீ தான் வரும். இவர் அகில உலக சூப்பர் ஸ்டார். அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியே இல்லை. அவர் ரூட்டு தனி ரூட்டு, தனி வழி. என்ன அவர் வந்து என்னடா உதயகுமார் சொன்ன மாதிரி ராமுங்கிற இயக்குனர் எவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக, ஒரு மெல்லிய கதைகள், ஒரு வாழ்வியலை அழகாக அப்படியே
நரம்பில் அது ஊசி போட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றுறவர். அவர் இவர் வழிக்கு வந்தாரா இல்லை இவர் அவர் வழிக்கு போனாரா? ரெண்டு கொஞ்சம் கலந்துருச்சு. ரெண்டு கலந்து தான், உங்கள் பாணியும் அவர் பாணியும் கலந்து தான் பறந்து போ. அது இன்னைக்கு நல்ல ஹிட்டு. இன்னைக்கு வெற்றிப்பட ஒரு நாயகன் வந்து உட்காந்து. வாழ்த்துக்கள் சார். தங்கராஜ் தங்கத்துறை நிறைய பழமொழி கேட்டிருக்கேங்க. இங்கே இவர் ஒன்று சொன்னார், எனக்கு குழப்பம் போச்சு. கோங்குரா சட்னி கொழுந்தியா பட்டினி. ஏப்பா சரி, கோங்குரா சட்னி ஓகே, அது ஆந்திரா ஸ்பெஷல். கொழுந்தியா பட்டினி எந்த ஸ்பெஷல்? அது ஆந்திரா ஸ்பெஷலா, தமிழ்நாடு ஸ்பெஷலா, கர்நாடகா ஸ்பெஷலா? நான் சொல்கிறேன், இங்கே கோங்குரா சட்னி வைக்கிறீங்களோ இல்லை வெங்காய சட்னி வைக்கிறீங்களோ தேங்காய் சட்னி வைக்கிறீங்களோ, கொழுந்தியா பட்டினி எவனா போடுவானா சார்? ஒன்றாட்டியும் பட்டு போடுவாங்க சார், கொழுந்தியா பட்டினி போட மாட்டாங்க. இன்னும் உதயகுமார் சார் சொல், கரெக்டு தானே? அதுதான் அவர் கொழுந்தியா பட்டினிங்கிறது அந்த வார்த்தையை பகிருங்குது. எப்படி சார் கொழுந்தியா பட்டினி போட முடியும் நம்மளுக்கு? அது கொஞ்சம் ஆமாம் ஆராய்ச்சி பண்ணுவா. ஆமாம் அவன் கொழுந்தியா அது இருக்கலாம். கொழுந்தியா நினச்சி அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே பட்டினி தான். அது சுப்பிரமணிய சிவா சார், அவர் உதயகுமார் சார் நீங்கள் பாராட்டுங்க, தப்பு இல்லை. நல்ல கவிஞர், நல்ல இயக்குனர், அவர் எவ்வளோலாம் பாராட்டலாம். கண்ணாசனோட பெரிய கவிஞர் சொல்லிக்க, தப்பு இல்லை. அவர் வந்து 2 இடம் நான் தாக்கப்பட்டேங்க. அவரை சொல்லும்போது என்னவென்று சொல்வதம்மா அப்படின்னார். உதாரணத்துக்கு பேரரசும் ஒரு கவிஞர் தான் அப்படின்னு நான் எத்தனை நல்ல பாட்டில் எழுதியிருக்கேன். துவைச்ச துணியே துவைப்போம்மா, அரைச்ச மாவை அரைப்போம்மா. இது ஒன்று தான் கிடைச்சது நான் எழுது பாட்டில். நான் நினச்சிட்டேன் அவருக்கு மட்டும் அப்படியே அழகான ஒரு கவித்துவமாக ஒரு வரியை சொன்னீங்களே. ஸோ அட்லீஸ்ட்டு நான் சொல்லவா, நான் எழுதுனதில் இன்னும் நிறையா இருக்குது, வடுமாங்காலம் இருக்குது, எவனும் எழுத முடியாது. நான் நினச்சிட்டேன் சரி என்னவென்று சொல்வதுமா அப்படி எழுதினாரு. என்ன சொல்வேனுங்க அப்படின்னு அதான் கொஞ்சம் ஒட்டி வந்திருக்கான். துவைச்ச துணியை துவைப்பாமல் எத்தனை அதுவும் துவைச்சிட்டே இருக்கான், அது அழுக்கே ஆகாது சார். என்னவென்று சொல்லும் போது கிளவி ஆயிரும். ஆனால் துவைச்ச துணி துவைச்சிட்டே இருந்தா அது அழுக்கே, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, அவர் சொன்னார்னு அப்புறம் இவர் தாக்குறாரு என்னைய. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் எங்கள் தலைவருக்கு. அவர் லீடு கொடுத்துட்டார் சுப்பிரமணிய சிவா. பாட்டு எழுதுறவங்களாம் பாட்டு எழுத முடியாது. அது வந்து அப்படியே அவ்வளோ ஊறணும் என்ன எல்லாம் என்னை தாக்குற மாதிரி இருக்கு. நான் எந்த பாட்டு மாதிரி எழுதலையா, இவர் தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காங்க அப்படியே. அதனால் பாட்டு எழுதுறவங்களாம் பாடாசர் ஆயிட முடியாது. எங்கே தெரியும் சொல்லணும்ல, நீங்கள் நானே சொல்லியிருந்தேன். அவர் ஆனால் ஒன்று நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை முரண்படுறேன். எல்லா வகையிலும் கவிஞரோட இயக்குனர் தான் மேல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் இயக்குனரோட கவிஞர்கள் மேல். கவிஞர் கண்ணாசன் அவர்கள் எத்தனையோ இயக்குனர்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய இயக்குனர் பேர் தெரியாது, ஆனால் கண்ணாசன் தமிழ் இருக்கும் வரை அவர் பேர் இருக்கும். நீங்கள் சொல்கிற சில இயக்குனர் ஓகே, சில இயக்குனர் கவிஞரோட மேலாக இருப்பாங்க. அது உங்களை மாதிரி அந்த இதை சொல்லுவீங்களே வாழ்வியல் உணர்வுபூர்வம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரியல, வாழ்வியல் என்ன தெரியல எனக்கு இன்னுமே. அதுக்கு நான் கற்றுக்கணும் இங்கே என்ன வாழ்வியல் என்னன்ட்டு. ஒருத்தர் உறவுகளோடு வாழ்றதும் வாழ்வியல். உதயகுமார் என்ன சார், அவர் என்ன சொல்றாருன்னா லவ் பண்ணுறதும் வாழ்வியல்ங்கிறார். அதுவும் வாழ்க்கையில் ஒன்று, அதே வாழ்வியல் இல்லை. நம்மளாம் ஒரு லவ் பண்ணி ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம் போச்சு. 5-6 பண்ணியிருக்காரு. 5ஆவதுல வந்து ஒரு காதலாம், 8ஆவதுல 2ஆவது காதலாம், 10ஆவதுல 3ஆவது காதலாம், காலேஜில் 5ஆவது காதலாம். தயவுசெய்து மீடியாக்கள் வந்து அந்த விஷயத்த மட்டும் தனியாக அவங்க ஒய்ஃபுக்கு அனுப்புவீங்க, கொஞ்சம் புண்ணியமாக போகும் உங்களுக்கு. அவங்க எத்தனாவது காதல் எனக்கு தெரியவே இல்லைன்னா, உங்களுக்கு அது தெரியுமா? எண்ணிக்கையில் அடங்காதில் என்ன பண்ணுறது.
அப்புறம் இந்த படம் உசுரே முதல்ல பாராட்டப்பட வேண்டியது கேமராமேன். என்ன பேரு? மாத்திஸ் 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 சாய். பெயிண்டிங் இருக்கு சார். உங்களுக்கு சாங் சரி, ட்ரெய்லரும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. நீங்கள் வந்து பால் முதிரா மாதிரி கேப் மட்டும் போடலை, அவர் மாதிரியே ஒளிப்பதிவும் நல்லா ரொம்ப ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பசுமையா. முதல்ல உங்களை பாராட்டணும், மியூசிக் டைரக்டர். எல்லா சாங்குமே சார் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல இதமான இதயத்தை வர்ற மாதிரி டியூன்ஸ் சாங்ஸ். இந்த படத்து கதாநாயகன் டிஜே. ஆனால் அவர் யூகேலேருந்து அந்த மாதிரி சொல்ல நம்பவே முடியல. இது கிராமத்துலேருந்து வந்தாலும் தான் அப்படி இருக்கார். சூடத்தை அடித்து சத்தியம் பண்ண மாட்டேன். இவர் யூகேலேருந்து அந்த அந்த ஃபேஸ் ஆகுது. ஏதோ எனக்கு கொட்டாம்பட்டி, கண்டனிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி. அவருக்கு அப்பவும் இருக்க வாடி வாடி தான் வரும். நான் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிருக்கேன், உசிலம்பட்டி எல்லாம் சொல்லிக்கிருக்கேன். அப்பவும் வாடிப்பட்டி. அந்த என்ன வயசானாலும் சில நேரத்தில் அந்த இது போகாது. நான் என்ன பண்ணுறது? வெக்கத்தை பாருங்க தலைவருக்கு. அடுத்த ஒரு தலைவன் தலைவி படம்னு வருது நினைக்கிறேன். ஆமாம், அதை விட வெக்கமாக இருக்கு. வேற பக்கா கிராமத்து முகம், சும்மா மண் வாசனை முகம். எனக்கு நினைப்பதுக்கு ராமராஜன், அதுக்கப்புறம் முரளி, அந்த வரிசையில் வருவார்னு தோணுது. அந்த கிராமிய கதையில் பக்கா பொருத்தமாக இருக்கார். ரொம்ப இயல்பான நடிப்பு, இயல்பான முகம். கண்டிப்பாக மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது சார். வாழ்த்துக்கள். எல்லாரும் பாராட்டிட்டு கதானை விட்டு வச்சிங்களே, சாபம் பெண் பேச பொல்லாது. அந்த சாபத்துக்கு ஆளாகக்கூடாதுமா. ஆமாம், அதில் வந்து தலைவர் உஷாராயிருவார். எப்பவுமே ஜனனி மேடம் எப்படி நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒளிப்பதிவு பாராட்டணுமோ, அது மாதிரி உங்களுக்கு திருஷ்டி தீப்புற மாதிரி உங்களுக்கு அழகு. கைதிட்டுங்க சார். அட என்னங்க மந்திரா மடத்துக்குலாம் இப்போ பூவா தேடி எந்த காலத்து ஆளுன்ட்டு மந்திரா மடத்துக்கு கைதிட்டுனீங்க, ஜனனி கைதிட்டு மாட்டீங்க. நல்லா கைதிட்டுங்க. நல்ல அழகு, ஒரு மலர்ச்சியான முகம், ஹோம்லியான லுக்கு, நடிப்பும் உங்களுக்கு நல்ல சிறந்த நடிப்பு. அழகாக இருக்குங்க. க்ளோஸ்அப்லாம் வச்சா எப்பவுமே கதாநாயகி அப்படியே க்ளோஸ்அப் வச்சா லட்டு மாதிரி இருக்கணும், திருப்பதி லட்டு மாதிரி. நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க சிவா சார். நீங்கள் சிரிச்சு நீ தப்பாக நினச்சிடுவாங்களாங்க மேடம். நான் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையில அழகாக இருக்கீங்க. அவர் இப்படி தான் பண்ணி விட்டார். அவர் ராமையே கெடுத்தவர், இயக்குனர் ராமையே கெடுத்தவர். ஆமாம், ஆந்திரா பக்கம் இப்போ படம் எடுத்திருக்காங்க, 2 பாடல் எடுத்திருக்காங்க. அப்போ அதை நான் கொஞ்சம் டச் பண்ணணும்ல, கதையோடு இருக்கேன். நான் இப்போ வாழ்வியல் இருக்கேன். நான் இந்த படத்தோட வாழ்வியலோடு பேசிக்கிருக்கேன் என்ன. அதனால் சரி. எது சரி, ஓகே. பழனி பஞ்சாமிரதம் இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை சார். என் படங்க பழனி பஞ்சாமிரதம் இருக்காங்க. இப்படி அழகாக இருக்காங்கல்ல, லட்டோ ஜிலேபியோ பஞ்சாமிரதமோ, அவங்க அழகாக இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்க, கலையாக இருக்காங்க. கேமராமேன் ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்க. ஏன்னா அழகாக கட்டியிருக்கீங்க, அது வேறு. அப்புறம் இயக்குனர் நவீன். ஆமாம், ஏன்னா ரொம்ப நாளைக்கு உண்மையிலேயே நிறைய படம் பாட்டு வரும்ல, ஆறுதலாக இருக்குது. இப்படி படம் இடையில வரும்போது உங்களுக்கு உண்மையிலே அது ஆறுதலாக இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி வெட்டு குத்து கஞ்சா கடத்தல் இதெல்லாம் பார்த்துக்கணும்ல, அழகாக ஒரு காதலை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சுப்பிரமணிய நீங்கள் சொன்ன உண்மை தான். ஒரு காலத்தில் எல்லாம் கலந்து வரும். ஒரு ஆக்ஷன் படம் வரும், காமெடி படம் வரும், த்ரில்லர் படம் வரும். ஆனால் காதல் படம் அதிகமாக வரும். இப்போ வரதே இல்லை. இப்போ காமெடி படம் வர்றதில்லை, எல்லாமே இதாகிடுச்சு. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
அடுத்து சிவா சார் வச்சு அடுத்து படம் ஆரம்பிச்சிருங்க. உசிரே மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த டீம் ஒரு வெற்றி பெற்ற டீமாக அமையணும். வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.